ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன். ரிஷபராசி சனி வக்ர பயிற்சி பலன்கள் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை இந்த காலங்களில் சனி வக்ரம் அடைகிறாரு. இந்த வக்ர பயிற்சி உங்கள் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக ரிஷபராசிக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை, அதாவது நடந்ததை நினச்சா அதிகமாக கவலைப்படுறவங்க, எப்போவும் நடக்க போகிறத விட நடந்ததை நினச்சிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்க. அதனால் இப்போ வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருதுன்னா அதை முன்கூட்டியே கொஞ்சம் சிந்தித்து அதை கண்டினியூவாகவும் யோசித்து பார்ப்பாங்க. இது பின்னால் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடியவங்க. அதே போல் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாக்கு கொடுத்துட மாட்டாங்க. வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க. ரொம்ப சாதுரியமாக பேசுவாங்க. ஏன்னா எல்லோரும் எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த ரிஷப ராசிக்காரங்கள்கிட்ட ஏதாவது ஒரு உதவியை வாங்கிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் உதவி செய்கிறதுக்கு முன்னாலே யோசிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா அது சாத்தியப்பட்டால் மட்டும்தான் அதற்கு வாக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வாக்கு ஸ்தானமாக இருக்கிறது புதனோட வீடாக இருக்கிறதுனால இந்த வாக்கு கொடுக்கறதுல மற்றவங்களுக்கு யோசனை வேணால் சொல்லி கொடுப்பாங்க, புத்தி சொல்லுவாங்க. ஆனால் வாக்கு கொடுத்து தானே போய் மாட்டிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இப்போ சனி வக்ரம் அடையுது. சனி வக்ரம் அடையக்கூடிய நிலையில் ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நான் இந்த வாக்குஸ்தானத்தை பற்றி அதிகமாக பேசினது காரணம், உங்கள் வாக்குஸ்தானம் இப்போ ஒரு சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப யோசிக்க தன்மையை கொடுத்துரும். நீங்கள் முன்னால் பேசுனது கூட இப்போ சரியாக வருமா, சரிப்படுமா அப்படின்னு பல விஷயங்களை யோசிக்கிற மாதிரி இப்போ நீங்கள் உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க. சிலருக்கு சில வழிகள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ஆலோசனையின் பேரில் பல பேர் நல்ல நிலையில் இருப்பாங்க. உங்கள் ஆலோசனை பலன் தரக்கூடியதாக தான் எப்போவுமே இருக்கும். உங்களுடைய ஆலோசனையை கேட்டவங்களுக்கு பல சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பண விஷயங்கள்லையோ அல்லது குடும்ப விஷயங்கள்லையோ பல பேர் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கே உங்கள் சொந்த விஷயங்கள்லேயே பண விஷயத்துலேயோ குடும்ப விஷயத்துலேயோ சில சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கோம். அது இந்த நேரத்தில் கொஞ்சம் அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். ஏன்னா பணம் தான் எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்கிறதுனால பண விஷயங்களில் உங்களுக்கு கடந்த காலங்களில் சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம். தேவையில்லாத சில விஷயங்களில் ஈடுபட்டு, அது தொழில் விஷயமோ அல்லது குடும்ப விஷயத்துலேயோ ஈடுபட்டு அதிகப்படியான செலவுகளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருந்திருக்கும். வரவு கம்மியாக இருந்திருக்கும், செலவுகள் கூடுதலாக இருந்திருக்கும். அதை யோசிக்காமல் செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இந்த வக்ர நிலையில் பயிற்சி சனி பகவான் வக்ர நிலை வரும்போது தொழிலையோ அல்லது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எந்த வகையில் இருந்தாலும், வேலை பார்த்தாலும் சரி, அந்த வருமானத்தை சரி பண்ணுற நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் கடன் பிரச்சனை இருந்தால் கடனுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. ஒரு நல்ல மனநிலையை நீங்கள் இந்த நேரத்தில் கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க. நிச்சயமாக இடமாற்றம் இருக்கும். ஒரு ஆஃபீஸோ வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது நீங்கள் சொந்தமாக தொழில் நடத்துகிற இடத்தையோ அல்லது வியாபார இடத்தையும் மாற்றணும்னு யோசிப்பீங்க. அந்த மாற்றம் இப்போ நடக்கிறதுக்கு இந்த வக்ர காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான வழி வந்துடும். ஏன்னா அந்த மாற்றத்தை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எப்போ மாற்றலாம், இதை எப்படி சரி பண்ணலாம்
அதே போல் வேலை பார்க்குறவங்களும் இந்த வேலை சரியில்லை அடுத்த வேலைக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கான மாற்றம் கிடச்சிரும். சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே போல் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், கையெழுத்து போடுற விஷயங்கள், செக்கு கொடுக்கறது, இப்போ அடையாள சான்றிதழ், சிலர் வெளிநாட்டு போகிறதுக்கான பாஸ்போர்ட்டு விசா பிரச்சனைகள், இதிலெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும். உங்களுக்கு சாதகமான முடிவே கிடைக்கலாம். நல்லா இருக்கும் அது. வீடு மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். வீடை மாற்றன்னு நினைப்பீங்க, இடத்த மாற்றன்னு நினைப்பீங்க, இல்லை குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு நீங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருப்பீங்க. வேலையை பார்க்குற இடத்துல ஒரு மாற்றம் வரும். நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றம் உண்டாகும். சிலர் வீடு கட்ட நினைக்கலாம், வீடு இடம் வாங்க நினைக்கலாம். அதெல்லாம் இந்த நேரத்தில் கைக்கூடி வரும். உங்களுக்கு சாதகமாகவே முடியும். ஏன்னா சில பேர் வீடு இடம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், அதில் தடை இருந்திருக்கும். அந்த தடை விலகும். நீங்கள் இடம் வீடு விற்று அந்த பணம் கிடைச்சா உங்களுக்கு பல வகையில் உதவியாக இருக்குன்னு நினச்சிருக்கலாம். அந்த பணம் நிச்சயம் கிடைக்கும். ஒரு சிலர் இடத்துக்கோ அல்லது வீடுக்கோ, இடத்துக்கு வீடு கட்டுறதுக்கோ பணம் கொடுத்து அதை வாங்க முடியாமல் அது ஒரு சிக்கலில் இருந்திருக்கலாம். அந்த சிக்கல்கள் இப்போ சரியாகி அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். அதே போல் கடன் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, இந்த சிலருக்கு கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி வம்பு வழக்குகள் கூட இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரையும் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்க ராசி அதிபதியாக 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கடனாக வச்சுருப்பாங்க, இல்லைன்னா உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவுகள். அவங்க அந்த ராசிக்காரங்களுக்கு தான் உடல்நிலை பாதிக்கணும்னு இல்லை, குடும்பத்தில் யாருக்காவது பாதித்தா அதுக்காண்டி மருத்துவ செலவு பண்ணுறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு ஏதாவது ஒரு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அது தொழில் விஷயமாக இருக்கலாம், இல்லை சொந்த உறவுகளுக்குள்ள இருக்கலாம். அதில் ஒரு முடிவு, உங்களுக்கு நல்ல முடிவுகள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே போல் நிறைய தடைகள், கஷ்டங்கள், எந்த முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு தாமதம், இப்படிலாம் இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் வேகம் எடுக்கும். சீக்கிரம் எந்த விஷயத்தையும் முடிச்சிருவீங்க. சிலருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கூட உண்டாகலாம். ஏன்னா அதிர்ஷ்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டம் சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக லாபம் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்போயோ வாங்கி வச்ச சொத்து இப்போ விலை ஏறி நீங்கள் முயற்சி பண்ணப்போ விற்றுருந்தால் லாபம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ அதுவாக தானாக விற்கிற விஷயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகலாம். லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அது கூட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதே போல் எப்போயோ வர வேண்டிய பணம், நிலுவைத் தொகையெல்லாம் இருந்ததுன்னா அது இப்போ திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வக்ர காலம் உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்களா, அது பண விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதே போல் வெளிநாடு, வெளியூர் போகிற முயற்சி வெற்றி தரும். வெளிநாட்டு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அது வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக இருக்கலாம். சில பேருக்கு அந்த வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னு இருக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காலங்கள் இப்போ வரும். அதே போல் அங்கே ஆஃபீஸ் வச்சு அங்கே ஒரு தொழிலோ அல்லது வேலையோ செய்யலாம்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம். அந்த வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் சாதகமாக வரும். இந்த வக்ர காலங்களில் உங்களுக்கு சாதகம் முடியும். அதற்கான அந்த அக்ரிமெண்ட்டு, பேப்பர்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு மிக சுலபமாக முடிகிற மாதிரி இருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பல விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செலவுகள் அதிகரித்தாலும் செலவுகளுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுடைய மனநிறைவையும் கொடுத்துரும். அந்த இடத்துல ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த வக்ர பயிற்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக எடுக்கும்போது உங்களுக்கு இந்த வாக்குஸ்தானம், பொருளாதாரம், அந்த வருமான ஸ்தானம், இதில் ஒரு மாற்றம் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வருமான தடை, வருமானத்தில் பிரச்சனை, மனக்கவலை, அதனால சில சிக்கல்களோடு இருந்தீங்கன்னா, ஏன்னா சில பேருக்கு வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும். வேலை இல்லாமல், வேலை கஷ்டம், வேலை இல்லாதனால வருமானம் இல்லாமல், வெளிநாடுகளில் தங்கி இருக்கவங்களுக்கு வேலை தான் மெயினாக. வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த வேலை இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும், வருமானத்தை உருவாக்கிறோம்.
அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்களில் ஒரு நல்ல பலன் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் எல்லோருடையும் ஒற்றுமை இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்கள் பேச்சுக்களில் சில மாற்றங்கள் தெரியும். நீங்கள் ரொம்ப கவனமாக பேசக்கூடியவங்க, சாதுரியமாக பேசக்கூடியவங்க, எதையும் உடனே வாக்கு கொடுத்துட மாட்டீங்க. வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த நிலை இப்போ உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் அந்த உங்களுடைய பேச்சுக்கள்லையோ வருமானத்துலேயோ அதே போல் குடும்ப விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பல சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கட்டி அதில் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. இது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர பயிற்சியில் பலன்களாக இருக்கும். பொதுவாக வக்ர பயிற்சி அடையும் போது பார்த்திங்கன்னா பல சிக்கல்களாக இருக்கவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அது சாதகமான ஒரு நிலையை உருவாக்கிடும். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன ரிஷபராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.